ஹல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். தேடுங்கள் உங்களுக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளை நம்ம ஏன் கடவுளை கண்டடைவது இல்லை? பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் என்னென்னா தேட மாட்டேங்கிறோம் கடவுளை. முதல்ல அதுதான் பிரச்சனை. யாருக்கெல்லாம் கடவுளின் அனுபவம் வேணுமோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, யாருக்கெல்லாம் கடவுளின் அனுபவம் வேணுமோ அவங்க முதல்ல தனியாக உட்கார்ந்து கடவுளை கடவுள் படியே தேடணும். இயேசுவே நான் உன்னை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேடணும். இது தேடுவதே இல்லை யாரும். அதான் அனுபவம் கிடைக்கிறதில்ல. கடவுள் வெளிப்படுத்துவதில்லை தன்னை. நம்ம எல்லாரும் ஸ்ட்ரெயிட்வே கடவுளையே தெரியாமல் அநேகம் பேர் அவங்கவுங்க ஒரு ரூபம் வச்சுருக்காங்க. கடவுள்னால் இப்படி தான் அப்படின்னா முதல்ல கடவுளை தேடி கண்டடையணும். கடவுள் எப்படி, அது ஒரு பர்சனல் ரிலேஷன் நமக்கு உண்டாகும். கடவுளை முதல்ல தேடணும், தேடி கண்டடையணும். இது யோவான் 20வது அதிகாரம் 31 வாசிங்க. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள் எழுதப்பட்டது எதுக்காக? இயேசுவை நம்புவதற்காக. நம்பி என்ன பெறுவதற்காக? வாழ்வு பெறுவதற்காக. பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள் அநேகம் பேருக்கு புரியறதில்லை. முதல்ல இறைவார்த்தை புரிந்தால்தான் அதை கீழ்ப்படிய முடியும். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படியும் போது தான், வசனத்தை கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? எப்போதெல்லாம் வசனத்தை கீழ்ப்படுகிறோமோ அப்போ என்ன கிடைக்கும்? முதல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்புறம் இறை அன்பினால் நம்ம நிறைவோம். கடவுளுக்கு நமக்கு ஒரு உறவு உண்டாகும். முதலில் கீழ்ப்படிவதற்கு வசனம் புரிந்தால்தான் அதை கீழ்ப்படிய முடியும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல கடவுளை அறியணும். நம்ம நிறைய தியானம் போயிருப்போம், ஜபிக்கிறோம். நம்ம எல்லா தடவையும் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 பேராவது உட்கார்ந்து ஜபிக்கணும். 2 பேர் உட்கார்ந்து ஜபிக்கும் போது அது வல்லமை அதிகமாகும். அது மாதிரி இந்த கூட்டத்தில் ஜபிக்கணும், தெரிந்து ஜபிக்கணும். கடவுளை யார் தேடுறார்களோ அவங்க தான் கண்டடைவார்கள். நம்ம தேட மாட்டோம். தேடாமல் கடவுள் எப்படின்னு கடவுள் வெளிப்படுத்தி தருவார். நான் இதுதான் அப்படின்னு வெளிப்படுத்தி தருவார். அதுக்கு நம்ம தேடணும். தேடினதுக்கப்புறம் நிலைவாழ்வு பெறுவதற்குத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பைபிள் வாசிக்கிறோம், கீழ்ப்படிவதும் இயேசு மெசியான்னு நம்புகிறோம். இதில் என்ன விஷயம்னா, பைபிள் இறைவார்த்தை புரிந்தால் மட்டும்தான் அதை கீழ்ப்படிய முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இறைவார்த்தை புரிவதற்கு என்ன செய்யணும்னா, இறைவார்த்தை நம்ம எதுக்காக வாசிக்கிறோம்? நம்ம நோக்கம் என்ன? நம்ம அரை மணி நேரம், இப்போ இந்த உடம்படி எடுத்தவங்கெல்லாம் அரை மணி நேரம் வாசிக்கணும். அதே மாதிரி எல்லோரும் நம்ம இங்கே ஜபத்துக்கு வரவங்கள்ட்ட நம்ம எப்போதும் சொல்கிற வார்த்தைன்னா அரை மணி நேரம் பைபிள் வாசிக்கணும். பைபிள் எதுக்காக வாசிக்கணும்? லட்சியம் என்ன? பைபிள் வாசிப்பது எதுக்காக? பிரைஸ் தி லார்ட். லட்சியம் என்ன? இறைவார்த்தை எதுக்கு வாசிக்கிறோம்? இல்லை. பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை வாசிக்கும் போது நமக்கு லட்சியம் என்னவாக இருக்கணும்னா, நம்ம ஆசை என்னவாக இருக்கணும்னா, இந்த வார்த்தை நான் கீழ்ப்படியணும். பிரைஸ் தி லார்ட்.
இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிடுங்க. ஒரு பேராகிராஃப் இன்றைக்கி பைபிள் எடுத்துக்கிடுங்க. இதில் எழுதியிருக்கிறது அனைத்தும் நம்ம கீழ்ப்படிவதற்காகத்தான் எழுதியிருக்குது. ப்ரைஸ் இது மொத்தத்தில், ஏன்னா உங்களுக்கு நிலைவாழ்வு கிடைக்கணும், உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகணும், இயேசு மெசியான நம்பிக்கை உண்டாகணும். அதுக்காக தான் இதை எழுதியிருக்குன்னு யோவான் 20:32 சொல்லுது. அப்போது இறைவார்த்தை புரியணும். அநேகம் பேருக்கு புரியறதில்லை. அப்போ வாசிக்கும்போது அதோட எண்ணம் என்னவாக இருக்கணும், நம்ம ஆசை என்னவாக இருக்கணும். நம்ம சில விஷயங்கள், இந்த சில ஊருக்கு போகிறோம், இல்லை ஒரு இடத்துல நமக்கு தேவையான நம்ம தேடிட்டு இருக்கிற பொருள் போய் வாங்கணும். அப்போ அதுக்கு ஒரு புக்லெட் இருக்குது. அதுக்கு அட்ரஸ் எல்லாம் போட்டு அதுக்கு இப்படி போகணும், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செய்யணும், அப்போ தான் அது பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நம்ம லட்சியம் என்னவாக இருக்கும், அந்த புக்கு வாசிக்கிறது எதுக்காக வாசிக்குவோம், அதை கீழ்ப்படிந்து அந்த பொருளை பெற்றுக்கொள்ளணும். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கும்ல. ஆனால் அநேகம் பேர், நம்ம எல்லோரும் பைபிள் வாசிக்கும் போது லட்சியமே இல்லாமல் வாசிக்கிறோம். பைபிள் வாசிக்கும்போது இறைவார்த்தை வாசிக்க வேண்டிய உங்கள் நோக்கமும் உங்கள் ஆசையும் என்னவாக இருக்கணும்னா, அதை கீழ்ப்படியணும். ஒரு வார்த்தை வாசித்தாலும் நான் அது கீழ்ப்படிவதற்காக வாசிக்கிறேன்னு சொல்லும்போது பரிசுத்தாவி அங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதில் என்ன எழுதியிருக்கு, நீ என்ன கீழ்ப்படியணும். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு பேஜ் வாசிக்கும் போது, இல்லை ஒரு பேராகிராஃப் பைபிளை வாசிக்கும்போது, ஒரு 10 வசனம் வாசிக்கும்போது அதில் நீங்கள் என்ன கீழ்ப்படியணும்னு பரிசுத்தாவி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது எப்போதும் தெரியணும். அதே மாதிரி இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, எப்போதும் கடவுளை நான் அறிந்து கொள்வதற்கு கடவுளையிடம் தேடணும். கடவுளை, நீ எனக்கு உன்னை வெளிப்படுத்தி தரும். அதுக்கு தனியாக உட்காந்து கடவுளை கூப்பிடணும். ப்ரைஸ் தி லார்ட். தனிமையில் கூப்பிடணும். அதெல்லாம் பழைய நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததை போல் இல்லை. இப்போ என்னென்னா நிறைய ப்ராக்டிஸ் ஆகிப்போச்சு, ட்ரைனிங் ஆகிப்போச்சு. கடவுள்னா இப்படித்தான் செய்வார், இப்படித்தான் ஜபிச்சாலும் சரி ஜபிக்கலைனாலும் சரி நமக்கு தேவையானது இதுதான். உறவெல்லாம் போயிடுச்சு. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ எப்போதும் தனிமையில் கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன ஜபித்தாலும், எத்தனை கூட்டத்தில் ஜபித்தாலும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் கடவுளுக்கு கொடுக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். இந்த இஸ்ராயல் ஈஜிப்டிலிருந்து மோசை இஸ்ராயல் மக்களை விடுவித்தது எங்கே கொண்டு போகிறதுக்காக, கானா தேசத்துக்கு. அங்கே ஹோலி லேண்டு போனவங்களுக்கு தெரியும், ஈஜிப்டும் கானா தேசத்துக்கும் பஸ்ஸில் போனால் எத்தனை நேரம் எடுக்கும், எத்தனை மணி நேரம், எவ்வளோ எடுக்கும்? மேக்ஸிமம் ஒரு 10 மணி நேரம் பஸ்ஸில். ப்ரைஸ் தி லார்ட். ஒரு 12 ஹவர்ஸ் எடுத்துக்கிடுங்க, 10 மணி நேரம் போதும். நாங்கள் காலையில் அங்கே 6 மணிக்கு போனோம், வழியில் சாப்பிட்டு எல்லாம் பிடிச்சி சாயந்தரம் போய் சேர்ந்துட்டோம். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ நடந்து போனால் மேக்ஸிமம் ஒரு மாதம் நடந்து போனோம். ஆனால் எத்தனை வருஷம் எடுத்தது? 38-40 வருஷம் ஆச்சு. ப்ரைஸ் தி லார்ட். கடவுள் ஏன் அப்படி செய்தார்? அதுக்கு காரணம் என்ன? இல்லை, கீழ்ப்படிந்த எல்லாம் தானே வந்தாங்க, அதெல்லாம் இல்லை காரணம். அப்போது கடவுள் 40 வருஷம் இஸ்ரேல் மக்களை அந்த பாலைவனத்துக்குள் அவங்க அலைவதற்கு காரணமாச்சு. அலைந்து திருந்தார்கள். ப்ரைஸ் தி லார்ட். பெரிய நஷ்டத்தை சந்தித்தார்கள். ப்ரைஸ் தி லார்ட். நேரடியாக வந்து அவங்க கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துடலாம். ப்ரைஸ் தி லார்ட். 1 மாதம்லாம் வேண்டாம். பஸ்ஸில் 12 மணி நேரம்னா என்ன, ஒரு 10-15 நாள் நடந்தால் கானா தேசத்துக்கு வந்திருக்கலாம் இல்லையா? ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு காரணம், நம்ம வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் கடவுள் நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கார். பைபிள் அநேக விஷயம் வாக்கு தத்துவம். இது அநேகம் பேருக்கு அதுதான் அது புரியவில்லை. புரியாததுக்கு காரணம் அதை கீழ்ப்படியணுங்கிற ஒரு ஆசை இல்லை, ஒரு எண்ணமும் இல்லை, லட்சியமும் இல்லை.
அதனால தான் அது புரியாது. கரப்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு. கடவுள் வசனத்தில் சொல்கிறார், ஐ வில் மேக் யுவர் மைண்ட் கரப்ட். அப்போ அது புரியாது. புரியாமல் நம்மளே சும்மா ஒரு வாசிக்கிற மாதிரி இது ஒரு ஜபம்னு சொல்லி பைபிளையும் வாசிக்குவோம். ஏதாவது விஷயம் நடக்கணும்னா யாராவதுன்னு சொன்னாங்க பைபிள் வாசிங்க 1/2 மணி நேரம்னா அது இப்போவும் இன்னும் ஈஸியாக பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கவுன்சிலிங் கூப்பிடும்போது நான் சொல்லுவேன் 4 அதிகாரம் வாசிங்க, அது 1/2 மணி நேரம் ஆயிரும். இப்போ 4 அதிகாரம் வாசிக்குவாங்க, ஒன்றும் புரியாது. அதனால் பிரயோஜனம் இருக்கணுமான்னு தெரியல. அதுக்கு உங்கள் லட்சியமாக இருக்கும், நான் இந்த வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கீழ்ப்படியணும். அதுக்காக தான் நான் இதை வாசித்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த பாடப்புஸ்தகம் குழந்தைகள் வாசிக்குது, அவங்க லட்சியம் என்னவாக இருக்கும், இதிலிருந்து கேள்வி கேட்கப்படும், பரீட்சைக்கு நான் எழுதணும். அந்த லட்சியமே இல்லாமல் வாசித்தா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பிரைஸ் தி லார்ட். புரிய வேண்டிய தேவையில்லை, அது வாசித்து மட்டும்தான் முடிக்குவாங்க. இதை புரிந்தால்தான் நான் இதை கீழ்ப்படிய முடியும். இப்போ பைபிள் வாசிக்கிற ஒவ்வொருத்தரும், இப்போ எனக்கு இங்கே வந்து இந்த இப்போ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம், ஒரு ஆளுக்கு புரிஞ்சால் போதும். இது அவங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் 1,00,000 பேருக்கு தெரியப்படுத்தினா போதும். இங்கே கேட்குற வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு மனதில் பதிந்து புரிந்து விட்டதுனால் நீங்கள் அநேகம் பேருக்கு சொல்லிக் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இது பேரு புகழுக்காக இல்லை. இதில் இத்தனை வசனம் நம்ம சொல்கிறோம், ஒரு வசனம் கீழ்ப்படிய முடிந்தால் உங்களுக்கு புரிந்து, அது அழுத்தமாக புரிந்து நீங்கள் கீழ்ப்படிந்தால் அது போதும். என்னுடையும் உங்களுடையும் வேலை, கடவுள் நமக்கு தந்த வேலை பூர்த்தீகரிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இல்லாமல் இங்கே பெரிய பெரிய தியான கேந்திரமாக்கி நம்ம லட்சியம் என்ன, நமக்கு இங்கே பேரும் புகழும் கிடைக்கிறது, அதெல்லாம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஃபஸ்ட்டு அதை புரிந்து கொள்ளுங்கள். அநேகம் பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே நான் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தா இன்றைக்கி 886 பார்த்தேன் நான் போன வாரம். அதுக்கப்புறம் நான் இங்கே போன வாரம் சொல்லிட்டு போனால் அது 886 இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இப்படியே தான் இருக்குது, இவ்வளவு தான். இதே வேறு ஏதாவது ஒரு பாட்டோ என்னாச்சும் எடுத்து போட்டால் அப்படியே போயிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம கடமை இது, கடவுள் கொடுத்த கட்டளை இது. அநேகம் பேருக்கு உலகமெல்லாம் சென்று நீங்கள் நற்செய்தி அறியுங்கள். உலகமெல்லாம் போகிறதுக்காக தான் கடவுள் இப்போது இந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் என்னெல்லாம் உங்கள் கண்ணில் காண்கிறீர்களோ அது கடவுள் தான் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அது கடவுளின் மகிமைக்காக பிரயோஜனப்படுத்தணும். இல்லை நம்ம தேவைக்காகவும் நம்ம சுகத்துக்காகவும் சாத்தானோட சுகத்துக்காகவும் சாத்தான அதை உலகமெல்லாம் பரவிட்டு இருக்குது. அதுக்காக நம்ம வேலை செய்கிறோம். ஃபார்வேர்டு பண்ணி அப்படியே அனுப்புவோம். சின்ன ஒரு காமெடி இது வந்தால் கூட 10 இது, அதே மாதிரி ஹெல்த் டிப்பு வந்துச்சுன்னா 10 பேருக்கு அனுப்பி கொடுக்குறது. பிரைஸ் தி லார்ட். என்ன யூஸ்? அவன் ஆத்மா இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்த்து கிடைச்சா என்ன, கிடைக்கல என்னென்ன. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது இது அநேகம் பேருக்கு இது சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஓகே, சாத்தான் பலவங்க மனசில் தோணும், இதை நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தியாக்கி யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காகன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அநேகம் பேர் அதெல்லாம் தேவையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு தேவை இறைவார்த்தை பிறருக்கு போய் சேரணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த வெள்ளலூரில் நிறைய பேருக்கு வர்றது கஷ்டம் இங்கே. அப்போ கடவுள் என்ன செஞ்சார், நேரில் வர்றது ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு இந்த யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுறோம், அது அநேகம் பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்புறம் வாசிக்கலாம், 10 நிமிஷம் பார்த்துட்டு நிறுத்துகிறோம். நம்ம எத்தனையோ நேரம் செலவாக்குறோம். இது ஒன்று கூட உங்களுக்கு வீணாக போகாது. இதுக்காக நீங்கள் 1 மணி நேரம் செலவாக்கினீங்கன்னா கடவுள் 10 வருஷத்தை ஆசீர்வதிக்குவார் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்புங்க அதை. ஹல்லேலூயா. அப்போ இறைவார்த்தை வாசிக்கும் போது எப்போதும் உங்களுக்கு ஒரு லட்சியம் உண்டாகணும். இந்த வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கீழ்ப்படிவதற்கு ஆக எனக்கு புரிந்தே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். துணையாளரை நான் அனுப்புவேன். எதுக்காக கடவுள் அனுப்புவார்? நீ இறைவார்த்தை கீழ்ப்படிவதற்கு, அப்படின்னா தூய வாழ்வு வாழ்வதற்காகத்தான் நான் உனக்கு உதவியாளரை அனுப்புவேன். அப்போது நம்ம வாசிக்கிறது நமக்கு புரியணுங்கிறது ஆறுவது பொறுப்பாக மாறும், கட்டளை கொடுத்த கடவுளின் பொறுப்பாக மாறும். அப்போ உதவியாளர் அங்கே அனுப்பப்படுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பைபிள் தினமும் வாசிக்கும் போது கடவுளை இதை இன்னைக்கு இனிமேல்
நான் இந்த வார்த்தையை கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படியும் போது தான் இல்லாமல் இந்த பைபிள் வாசிக்கிறனால எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக நான் கீழ்ப்படியணும்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது, கீழ்ப்படிய முடியாது. இந்த இறைவார்த்தை நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு அது புரியும். பரிசுத்த ஆவி உங்களுக்கு உதவியும் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கடவுளை தேடணும், கடவுளை நான் உன்னை காணணும், நீ எனக்கு உன்னை வெளிப்படுத்தி தாரும். மோசைக்கு வெளிப்படுத்தி தந்த போல, அதே போல் அபிராமுக்கு நீ வெளிப்படுத்தி தந்த போல எனக்கும் நீ உன்னை வெளிப்படுத்தி தாரும். எனக்கும் உனக்கு ஒரு தனிப்பட்ட உறவுண்டாகணும். கடவுளை, நீ என் பக்கத்தில் எப்போதும் இருக்கணும், நானும் உன் பக்கத்தில் இருக்கணும், அதிலிருந்து விலகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தேடல் உண்டாகணும். தேடல் கூட்டத்தில் தேட முடியாது. பிரைஸ் தி லார்ட். கடவுளை இந்த உலகத்தில் யாராவது தொலைந்தால் கூட்டத்தில் தேடலாம். பிரைஸ் தி லார்ட். கூட்டத்தில் தான் தொலையும். கடவுள் தொலைவது, நம்மளை விட்டு விலகி போவது தனிமையில். கடவுள் எப்போதும் தனிமையாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 15வது அதிகாரம் 39 வாசிச்சா எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பின்பு அவர் மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு படகேறி மகத நாட்டு எல்லைக்கு சென்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்வு எப்போதும் நடந்தது. 5000 குடும்பங்களுக்கு அவர் அப்பத்தை 5 அப்பமும் 2 மீனையும் பெருகச் செய்து அநேகம் பேருக்கு கொடுத்து எல்லாரும் கடவுளை அவரை புகழ்ந்து கொண்டு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து கொண்டு இருக்கும்போது அது மகிழ்ச்சிகரமான நேரம். கடவுளின் வல்லமை அங்கே இறங்கிச்சு. அது பெரிய வல்ல செயல் செய்து அநேகம் பேர் கடவுளை இயேசுவை புகழ்த்தி கொண்டு இருக்கும்போதும் எல்லாரும் கூட்டம் கூடி கடவுள் பக்கத்தில் இருக்கும்போது அவர் என்ன செய்தார்? மக்களை அனுப்பிவிட்டு தனிமையில் போனார். பிரைஸ் தி லார்ட். உலகம் எப்போதும் கூட்டத்துக்குள் இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். ஆரெல்லாம் நம்மளை புகழ்ந்து பேசுகிறார்களோ, ஆரெல்லாம் நம்மளோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ, அவங்களோடு நம்மளும் கூட்டமாக இருக்கணும்னு கடவுள் என்ன செய்தார்? தனிமையில். அப்போ கடவுளை தனிமையில் தேடுங்கள். பிரைஸ் தி லார்ட். எப்போதும் கடவுள் தனிமையில் இருப்பார். அங்கே போய் நீங்கள் கொஞ்ச நேரம் உங்களுக்கு தனிமை தேவை. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தனிமையாக இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்கவில்லைன்னா அது சாத்தானின் செயல். பிரைஸ் தி லார்ட். நான் சாத்தான் வலைக்குள் சிக்கிக்கொண்டு இருக்கிறேன்னு நீங்கள் அறிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தனிமையாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், நீங்கள் 5 நிமிஷத்துலேருந்து தொடங்குங்க. ஒரு கதவை அடைச்சி தனிமையில் உட்கார்ந்து நீங்கள் மண்டி போட்டு கூட உட்காரணும்னு இல்லை. சாத்தாந்தோட மண்டி போட்டு அதெல்லாம் கஷ்டம், வலிக்கும், கால் வலிக்கும். பிரைஸ் தி லார்ட். தனிமையில் உட்கார்ந்து கடவுளை தேடுங்கள். மொபைல் எல்லாம் வெளியில் போட்டுட்டு உள்ளே போய் பைபிளும் நீங்களும் மட்டும் உட்கார்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்பது எப்படி? அப்போ இது என்ன ஜெபிக்கிறது? பரலோகம் சொல்லணுமா? பரலோக மந்திரம் சொல்லணுமா? அருள் நிறைந்த மாதிரியே சொல்லணுமா? முதல்ல நீங்கள் அதெல்லாம் ஜெபிக்கிறது முடியலன்னா நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன உயிரோடு வைத்ததுக்கு நன்றி, இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி, இந்த 5 நிமிஷம் நீ உன்னோடு தனிமையாய் என்னை அழைத்து வந்திருக்கிறாய், உன்னை எனக்கு வெளிப்படுத்தி தரும் கடவுளை. பிரைஸ் தி லார்ட். கூட எனக்கு ஒரு தனிப்பட்ட உறவு வேணும். என்னுடைய விஷயங்கள் இது நீ இந்த நன்மை எல்லாம் எனக்கு இத்தனை காலமாக செய்திருக்கிறாய் அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லிட்டு இப்போத்த விஷயங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நடக்க வேண்டாம் கடவுளை, உனக்கு திட்டம் இருந்தால் நடந்தால் போதும். இந்த விஷயத்தில் எல்லாம் எனக்கு சங்கடம் உள்ளது, அதெல்லாம் உன்னிடம் இந்த பாரமாக உள்ளது, அதெல்லாம் உன்னிடம் இறக்கி வைத்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட். அதை சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் மௌனமாய் இருக்கும்போது கடவுள் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்களிடம் பேசுவார், உங்களுக்கு அந்த வழியை காமித்து தருவார். நான் உன்னோடு இருக்கிறேன், டோன்ட் பி அஃப்ரேட். இந்த ஒரு வார்த்தை வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கே உணர்வுண்டாகும், என் கடவுள் என்னோடு பேசியிருக்கார். அதே போல் ஆறுதலான உங்களுக்கு அந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கடவுள் பேசுவார். ஒருவேளை பைபிள் வழியாக பேசுவார், மனதுக்குள் பேசுவார், உங்களுக்கு சவுண்டு கேட்கும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு செவி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
பேசுங்கள், கடவுளுக்கு நேரத்தை கொடுங்கள். இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்து கூட அவர் தனிமையில் ஜபத்துக்காக மாற்றி வைத்தார். பிதாவிடம் பேசுவதற்கு அவர் தனிமையில் போனார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய வேலை செய்து அத்தனை பேரும் புகழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவரை விடாமல் அவரை அரசராக்கற்கு எல்லாரும் துணிந்து கொண்டு இருக்கும்போதும் அவர் எல்லாரையும் அனுப்பிவிட்டு, அந்த பதவி வேண்டாம், அந்த மகிழ்ச்சி வேண்டாம், நான் தனிமையில், ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெட்ரோல். அப்படின்னா அடுத்த நாட்களோ இல்லை அடுத்த மணி நேரம் நீங்கள் கடவுளின் பாதையில் நடப்பதற்கு இதுதான் உங்களுக்கு எரிபொருளாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் அது கிருபை நிறையும். அப்போ ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னால் அப்பப்போ நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிறணும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் கூட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் அநேகம் பேருக்கு இதே போல் தான் இஸ்ரேல் மக்கள் ஈஜிப்டிலிருந்து விடுதல் கிடைக்கப்பட்டு, அப்படி நான் ஞானஸ்தானம் நீங்கள் எடுத்து உறுதி பூசல்லாம் எடுத்து அதுக்கப்புறமும் கடவுள் உங்களுக்காக கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்ம சென்று அடையவில்லை. பிரைஸ் தி லார்ட். அது அடையவே மாட்டேங்கி, கானாதேசம் வரவே மாட்டேங்கி, வாழ்வு முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை பேரும் உயிரோட கானாதேசத்தை காணவில்லை. ஈஜிப்டிலிருந்து எத்தனை மக்கள் விடுவிக்கப்பட்டார்களோ ஒருத்தர் கூட கானாதேசத்துக்கு போய் சேரவில்லை. பிரைஸ் தி லார்ட். போய் சேரவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். எண்ணிக்கை 14வது அதிகாரம் 1-4 வரை இஸ்ரேல் மக்கள் எப்போதும் குற்றம் குறைகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் விஷயம். உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தனர். இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுத்தனர். மக்கள் கூட்டமைப்பிலுள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம், இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே, வாளுக்கும் இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எண்ணிக்கை 14வது அதிகாரம் 20 26 34 வரை கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ஆனால் என் அடியான் காலேபு வேறுபட்ட மனநிலை கொண்டு என்னை முழுமையாக பின்பற்றினான். ஆகவே அவன் சென்று வந்த நாட்டிற்குள் அவனை கொண்டு வருவேன். அவன் தலைமுறையினையும் அதனை உடைமையாக்கிக் கொள்வர். இப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்குகள் வாழ்கின்றனர். எண்ணிக்கை 14வது அதிகாரம் 26 34 வரை. மேலும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பு எதுவரை எனக்கு எதிராக முறுமுறுப்பர்? எனக்கு எதிராக முறுமுறுக்கும் இஸ்ராயேல் மக்கள் முறுமுறுப்புகளை நான் கேட்டேன். நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவதாவது, என் உயிர்மேல் ஆணை, என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதை நான் உங்களுக்கு செய்வேன். எனக்கு எதிராக முறுமுறுத்த 20 வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்குள் எப்புன்னின் மகன் காலேபையும் நூன் மகன் யோசுவாவையும் தவிர வேறு ஒருவருமே வரமாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இதுதான் காரணம். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் பெரும் அந்த வாக்தான நாட்டுக்குள் செல்வதற்கு குறைந்த ஒரு 15-16 நாள் போதும். 2 வாரத்தில் போய் சேரலாம். ஆனால் அவர்கள் போய் சேர முடியவில்லை. அதுக்கு காரணம், கடவுள் சொல்கிற காரணம், புலம்பல் முணுமுணுப்பு. பிரைஸ் தி லார்ட். புலம்பல் முணுமுணுப்பு ஒரு காலமும் கடவுள்
அதை மன்னிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நமக்காகவும் கடவுள் வாக்தானத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அநேகம் பேருக்கு அது தடைப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம், நம்ம ஜபிக்குவோம், எல்லாம் செய்வோம், பைபிள் வாசிக்கிறோம், வழியிலெல்லாம் போகிறோம், ஆனால் லட்சியத்துக்கு போய் சேர மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். இவங்களை என்னெல்லாம் புலம்பினார்கள்? புலம்பல் எப்படி? முணுமுணுப்பு என்ன? முதல்ல இட் இஸ் பெட்டர் டு பி இன் ஸ்லேவரி. அப்படின்னா நம்ம அடிமையாகவே இருந்திருந்தால் நல்லது, எங்கேயோ கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். நம்ம அடிமைத்தனத்தை விடுவோம், பாவ சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணி விட்டாலும் அடுத்த நாள் நம்ம மனதுக்குள் அதை வைத்திருக்கிறோம். திரும்பவும் அதை செய்தால் பரவாயில்லையே. பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் செய்தால் பரவாயில்லை. புலம்பலுக்கு காரணம் இதுதான். திரும்பவும் அது மீது ஒரு ஆசை உள்ளது. இதுக்கு அதே பரவாயில்லை. பிரைஸ் தி லார்ட். ஈஜிப்ட் நாடே பரவாயில்லை, அடிமையாக இருந்தார்கள். அந்த அவங்க விடுவிக்கப்பட்ட போதும் அந்த அடிமைத்தன வாழ்க்கையை பரவாயில்லை. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், அவங்க கேள்வி கேட்டார்கள் கடவுளிடம். கடவுளின் திட்டம்தான் அவங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளை ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கடவுளின் திட்டத்தை கேள்வி கேட்டார்கள். கடவுள் ஏன் என்னை விடுவிக்க செய்தார்? ஏன் எங்களை இங்கிருந்து விடுவித்தார்? இப்போ கடவுளின் திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. கடவுளுக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கணுங்கிறது, ஆராதிக்கணும்னா கடவுளுக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கணும், அதை நம்ம விட்டு விடுகிறோம். ரெண்டாவது காரணம், புலம்பலுக்கு காரணம் இதுதான். மூணாவது, அவங்கள் மனதில் ஆசை, கடவுளின் திட்டம் இல்லை நிறைவேறுவது, என்னுடைய திட்டம் நிறைவேறட்டும். ஏன்னா எங்களுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நாங்கள் அங்கேயே போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரேல் மக்கள் என்ன சொன்னார்கள்? நாங்களே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து, கடவுள் கொடுத்த தலைவர் தேவையில்லை, மோசை தேவையில்லை, நாங்களே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நாங்கள் திரும்பி போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அவங்கள் விருப்பத்துக்கு முதல் ஸ்தானம் கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளின் திட்டத்தை. அப்போ நமக்கு எல்லாம் இருக்கிற பிரச்சனை இதுதான். நமக்கு என்ன நிகழ்ந்தாலும் திரும்பி நமக்கு ஒரு ஆசை வைத்திருக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம ஆசை நிறைவேறணும். அப்போது என்ன ஆகணும்? இந்த உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் கடவுளின் அது நிகழ்வதெல்லாம், அது ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு துன்பமாக தோணலாம். அதெல்லாம் நிகழ்வதற்கு காரணம் கடவுளின் வாக்கு தத்துவம் நிறைவேறிக்கொண்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். 16 நாளில் நிறைவேற வேண்டிய விஷயத்தை நம்ம 40 வருஷம் ஆக்கி விடுகிறோம். நம்ம தலைமுறைக்கு கிடைக்காதபடிக்கு ஆக்குகிறோம். அதுக்கு குற்றம் சொல்வது, புலம்புவது தான் காரணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2:14. முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முணுமுணுக்காமலும் வாதாடாமல் நீங்கள் செய்யுங்கள், அப்போதான் கடவுளின் மக்களாக அறியப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளின் மக்களின் ஸ்தானத்திலிருந்து நம்ம வேறுபட்டு போகிறோம் முணுமுணுக்கும் போது. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் சிலர் முணுமுணுத்தனர், இதனால் அவர்கள் அழிவை விளைவிக்கும் துயரத்தால் அழிக்கப்பட்டனர். பிரைஸ் தி லார்ட். முணுமுணுக்கும் போது அழிக்கப்படுவார்கள். உங்கள் மகிழ்ச்சி அழியப்படும். அநேக குடும்பத்தில் இன்றைக்கி அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லைனால் அதுக்கு காரணம் கடவுள் தந்த அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் அது அழிக்கப்படும்னு சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சும்மா முணுமுணுக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏதாவது சொல்லி இருக்கிறதெல்லாம் விட்டு போட்டு 10 நன்மைகள் இருக்கும், ஒரு குறைவு ஒரு 11வது இருக்கும், அதை மட்டும் சொல்லி புலம்புவார்கள். 10 நன்மையை விட்டு விடுவார்கள். 99 நன்மையை விட்டுவிட்டு அந்த ஒரு குறைவாக தோன்றுவதை மட்டும் சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். அந்த 99 நன்மையும் இழந்து விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். 100க்கு 100 அழிவில் தான் அவங்க வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ புலம்பல் இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக குடும்பங்கள், கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பத்துக்கு காரணம் அதில் ஒரு நபர் புலம்புறவர்களாக இருப்பார்கள். வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அதை நிறுத்துங்கள். இது என் மனைவி கேட்டிருந்தா பரவாயில்லை, என் மனைவிக்கானது, இல்லை என் குழந்தைகள் கேட்டிருந்தா பரவாயில்லைன்னு எல்லாம் நினைக்காதீங்க. இது முழுமையாக உங்களுக்கு. நீங்கள் முதலில் புலம்பாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். கேட்குறவர்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே கேட்குவார்கள். இந்த வசனத்தை யார் கேட்குறார்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கடவுளிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை கீழ்ப்படியுங்கள். பிரைஸ் தி லார்ட். நோ நெகட்டிவ் பேச்சு. எல்லாம் உன்னால் தான் கிடச்சிது, உன்னால் தான் எனக்கு இப்படி ஆச்சு, நீ தான் இதுக்கு காரணம். புலம்பல். பிரைஸ் தி லார்ட். நீன்னு சொல்லும்போது கடவுள் தன்னுடைய சாயலில் படைத்தது மனிதரை, அந்த மனிதருக்குள் கடவுள் இருக்கிறார். கடவுளை நீ குற்றம் சொல்கிறாய், இஸ்ரேல் மக்கள் சொன்னபோல். அப்போது தடை வரும். உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடை செய்யப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு கடவுளின் அங்கீகாரம். அப்போ நம்ம கடவுளின் அங்கீகாரம் இழந்து விடுகிறோம். என் மக்கள், நான் இவங்களுக்காக வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கேன், இவங்களுக்காக நான் ஒரு கானா தேசத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அந்த அங்கீகாரம் போய்விடும், அந்த அப்ரூவல் போய்விடும். அந்த அங்கீகாரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும்னால் என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். எனக்கு ஏதோ குறைவாய் இருப்பதால் இவ்வாறு சொல்கின்றேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். பிரைஸ் தி லார்ட். பவுலடியார் சொல்கிற வார்த்தை இது. ஏது நிலையிலும் நான் நிறைவோடு இருக்கணுங்கிற ஒரு ஆசை வேணும். செகண்டு, இதுக்கு நான் என்ன செய்யணும்? யாக்கோபு 5வது அதிகாரம் 8-9. இந்த புலம்பல் எப்படி நிறுத்துவது? இதுதான். புலம்புறதை நிறுத்தணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? பிரைஸ் தி லார்ட். வாக்குவாதம், புலம்பல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அநேகம் பேருக்கு நீங்கள் உங்கள் குரூப்பில், சர்ச்சு குரூப்புக்கு இதில் போடுங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. பிரைஸ் தி லார்ட். அது உங்கள் மனதுக்குள் இது பதிந்தால் மட்டும் போதும். இது என்னமோ புலம்புறாங்க, என்னமோ வார்த்தை சொல்கிறாங்கன்னு இது இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இதை வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு ஆசை என்னவாக இருக்கணும்? நான் இப்போ தான் சொன்னேன். இதை கீழ்ப்படியணுங்கிற ஒரு ஆசையோடு கேட்டால் மட்டும்தான் இது புரியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்னமோ கேட்டோம், இங்கே எழுதி வைத்திருக்கிறது நடக்கும்னு சொல்லி இல்லை. பிரைஸ் தி லார்ட். கடவுளிடம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்து பேசி, நான் அந்த விண்ணப்பத்தை முன்னாடி வைத்திருக்கிறேன் கடவுளை, கொஞ்சம் வலியெல்லாம் நம்ம தாங்கிக் கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். எதுக்காக நியாயப்படி நம்ம தாங்காமல் நமக்கு வரக்கூடாது அந்த வலி. அந்த வலி நமக்கு வரும்போது அது கிருபையாக மாறும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வேதனை, நம்ம ஏதாவது தவறு செய்து அந்த வேதனை நமக்கு கிடைத்தால் அதில் ஒரு கிருபையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம அது 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 2:20. குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும்போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்து அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது நான் சொன்னது என்னென்னா, சின்ன சின்ன வேதனைகள் எல்லாம் நமக்கு இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த பாரத்தை தான் நான் உனக்கு கொடுக்குவேன். கடவுள் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், உறுதியை கொடுத்திருக்கிறார். அது உன் மீது நம்பிக்கை உள்ள நாள் அந்த பாரம் எனக்கு கிடைத்திருக்கு. ஓ, நான் இவ்வளவு பாரத்தை சுமக்கிறதுக்கு கடவுள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதுக்கு மகிழ்ச்சி அடையணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ பிலிப்பியர் இந்த யாக்கோபு 5வது அதிகாரம் 8-9 வாசிங்க. நீங்களும் பொறுமையோடு இருங்கள், உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள்,
ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போது புலம்பாமல் இருக்கணும்னால் பொறுமை உங்களுக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். பி பேஷண்ட். பொறுமை இருந்தால் உங்களால் புலம்பாமல் இருக்க முடியும். பொறுமை இல்லைன்னா புலம்புவீர்கள், தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகுவீர்கள், வாக்கு தத்துவங்கள் எல்லாம் தடை செய்யப்படும், அமைதி மகிழ்ச்சி நஷ்டப்படுத்தப்படும். பிரைஸ் தி லார்ட். அது 1 கொரிந்தியர் 10:10 நஷ்டப்படுத்தப்படும். உங்களுக்கு நீங்கள் புலம்பி குற்றம் சொல்லும்போது உங்களுக்கு வர்ற நன்மைகள் எல்லாம் தடை செய்யப்படும், நாசம் உண்டாகும் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏதோது நாசம், அமைதி நாசம் உண்டாகும், மகிழ்ச்சியோடு நாசம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். சிலவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாததுக்கு காரணம் அதுதான். எத்தனையோ பேர் நான் கேட்டிருக்கேன் கவுன்சிலிங்கில், எனக்கு வீட்டுக்கு மட்டும் போக தோண மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு போகும்போதே படபடப்பு சிலவங்களுக்கு, வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போனால். காரணம் இதுதான், புலம்பல். பிரைஸ் தி லார்ட். அது இங்கே தொடங்கினதில்லை, இஸ்ராயல் மக்கள் அன்னைக்கு தொடங்கி வைத்தது. அது அன்னைக்கே கடவுள் சொன்னார், 40 வருஷம் எடுத்தார் வாக்கு தத்துவம். அவங்க ஒரு ஆளும் வாக்தான நாட்டுக்குள் நுழைய முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு காரணம் கடவுள் இல்லை, இவங்க மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது பொறுமையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்படி பொறுமையாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க எப்படி பொறுமையாக இருக்கணும். எப்படி பொறுமையாக இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறதா வேணுமா? பொறுமையாக இருக்க தெரியாதுன்னு சொன்னால் கற்றுக் கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ பொறுமையாக எப்படி இருப்பது? அதான் இதெல்லாம் கேட்டு எழுதி வச்சு இங்கேயே மறந்து. ஏன்னா இது பாறை மீது விழுகிற விதை. பாறை மீது விழுகிற விதை என்ன கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி பொறுமையாக இருக்கிறது நல்லா ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது வேறு உள்ளே போகாது. அது எனக்கு மத்தேயு 13வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 5வது வசனம். வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவாக முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமல் கருகி போயின. அது காரணம்னா மத்தேயு 13:20. பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். பொறுமையாக இருக்கிறது இப்படித்தான மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். அப்புறம் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். அதான் அது காரணம் என்ன? இதயத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். திருப்பலிக்கெல்லாம் போவோம். திருப்பலி நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பல்லி எறும்பு எல்லாம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுகளுக்கு என்னாச்சு? வித்தியாசம் வந்துச்சா? வித்தியாசம் வருமா? ஒரு வித்தியாசம் வராது. அதே மாதிரி 10 வருஷமாக திருப்பலிக்கு போவாங்க, 20 வருஷமாக திருப்பலிக்கு தினமும் போகிறவங்க இருக்காங்க. குணத்தில் ஒரு வித்தியாசம் வராது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் மோசமாக தான் இருக்கும். இதயத்தில் பதியவில்லை, கேட்குற வார்த்தை இதயத்துக்குள் எடுக்கவில்லை. அப்போது கேட்கும்போது மகிழ்ச்சி, ஓ ரொம்ப நல்லா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இதயத்துக்குள் உங்களுக்கு வித்தியாசம் வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். இதயத்துக்குள் எடுத்துக்கொள்ளவில்லை. அது இதயத்துக்குள் இருக்கணும். அது இதயத்துக்குள் இருந்தால் என்ன குணம்? நீங்கள் இதயத்துக்குள் வைக்காதது காரணம் அது
சின்சியராக எடுக்கலை. இதயத்துக்குள் இருந்தால் எப்போது அதை பிரயோஜனப்படுத்தணுமோ, செயலாக கொண்டு வரணுமோ, இதயத்திலிருந்து வெளியில் வருவது. இதயம் காலியாக இருக்குது, வெறுமையாக இருக்குது. அதனால்தான் இப்போது நான் பொறுமையாக எப்படி இருக்கணும்னு சொல்லணும்னா, பொறுமையாக எப்போ இருக்க வேண்டிய சூழ்நிலை வருதோ அப்போ இருக்க முடியாத காரணம் அது இதயத்துக்குள் எடுத்துக்கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இதயத்துக்குள் எடுத்துக்கொள்ளணும். அது எப்போதும் அந்த இது கேட்குறதை நான் கீழ்ப்படியணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும். அப்போ பொறுமையாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை கடவுளே தா 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 தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும். யாராவது வந்து கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, அபமானிக்குவாங்க. அப்போது கடவுளே எனக்கு இந்த சூழ்நிலை தந்ததுக்காக நன்றி, நான் பொறுமையாக இருக்கிறேன், அது இருப்பதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தாயின்னு சொல்ல முடியணும். இது என்னென்னா இதெல்லாம் கேட்பேங்க, இப்படி தான் பொறுமையாக இருக்கணும். ஒருத்தன் வந்து அவமானித்தா, ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசினா 10 கெட்ட வார்த்தை அவனையும் பேசி அவங்க அம்மா அப்பாவை எல்லாம் பேசி முடித்து பக்கத்தில் உள்ளவங்களையும் போய் சொல்லி அவனை இப்படி நான் பேசினா அவன் இப்படி சொன்னான், தீர்ந்து போச்சு. பிரைஸ் தி லார்ட். அது இல்லை, இதயத்தில் பதியணும் அது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பொறுமையாக இருப்பது எப்படி? முதலில் சங்கீர்த்தனம் 37:7. ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு, தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே. பிரைஸ் தி லார்ட். அமைதியுடன் காத்திரு. கடவுள் முன்னாடி பொறுமையாக இருக்கணும்னா காத்திருக்கணும். கடவுள் முன்னாடி இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு வேணும் முதல்ல. பிரைஸ் தி லார்ட். சீராக்கு 2வது அதிகாரம் 3:4. சீராக்கு 2வது அதிகாரம் 3:4. சீராக். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவரை விட்டு விலகி செல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பொறுமை இல்லாதவர்கள் தான் ஜபத்தை விட்டு விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயம் நிகழ்ந்துச்சுன்னா, பொறுமை இழக்கிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்தால் அப்போது அங்கிருந்து விலகி போய் ஒரு ஜெபமாலை சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது அங்கே ரியாக்ட் ஆகாதீர்கள். ஏன்னா அங்கே ரியாக்ட் ஆகும்போது கடவுளை விட்டு நான் விலகி விடுவேன். நான் ஒரு தீய வார்த்தை என் வாயிலிருந்து வந்தால் நான் கடவுளை விட்டு விலகி விடுவேன். அதான் சீராக்கு 2வது அதிகாரம் 3:4 சொல்லுது. கடவுளை விட்டு விலகி போகக்கூடாது. சங்கீர்த்தனம் 37:7 அதுதான் சொல்லுது. கடவுளை விட்டு விலகக்கூடாது, கடவுளை பிடிச்சுக்கொள். அப்போது எப்படி? என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை, தீய வார்த்தை வராமல் நம்மளையே பாதுகாத்து கொள்ளணும். அப்போது ஜெபமாலை சொல்லுங்கள். அதுதான் பொறுமை. பிரைஸ் தி லார்ட். 3வது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். அன்பு பொறுமை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். பொறுமையை இழக்கிறதுக்கு காரணம் நம்ம இதயத்துக்குள் அன்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ அன்பை நிறைப்பதுக்கு எப்போது பொறுமையை இழக்கிறீர்களோ அது எப்போதும் வீட்டிலையாக இருந்தால் ஒரு சிலுவை எப்போவுமே வீட்டில் வைத்திருக்கணும். அநேகம் பேர் சிலுவை வைப்பதில்லை. அன்பு நிறைவதற்கு ஒரே ஒரு மார்க்கம், ஒன்று திருப்பலி, இல்லைனா சிலுவையை தியானிக்கணும். உங்களுக்கு பொறுமை இழக்கும் போதெல்லாம் சிலுவை முன்னாடி போய் நின்று ஒரு தடவை இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார்ங்கிறது நினைவு கொண்டு பாருங்கள். எவ்வளவு நம்மளை அன்பு செய்கிறார் கடவுள். எவ்வளவு பொறுமையோடு நம்ம பாவத்துக்கு பொறுமையோடு இருந்து நமக்காக அனுபவித்து நமக்காக மரித்து அது சிலுவையை தியானிக்கணும். அப்போது பொறுமை உண்டாகும். ஏன்னா அன்பு நிறையும் உங்கள் இதயத்தில். அன்பு பொறுமை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். செஞ்சு பாருங்கள். இது
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அதேபோல் லூக்கா 10வது அதிகாரம் 8வது வசனம், என்ன உனக்கு விளம்பப்பட்டிருக்குதோ அதை ஏற்றுக்கொள். பிரைஸ் தி லார்ட். அப்போ உன் வாழ்க்கையில் என்ன நிகழுதோ, பொறுமை இழப்பதற்கு என்னெல்லாம் நிகழுதோ, உன் கணவன் வாயால் என்னாதும் பேசியிருப்பாப்படி, மனைவி பேசியிருப்பாப்படி, யாராவது உனக்கு தீங்கு விளைவிக்குவார்கள், உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதை தடை செய்திருப்பார்கள். அப்போது இதெல்லாம் கடவுள் உனக்கு அறிந்து தந்தது, அதை ஏற்றுக்கொள்ளும். அதை ஏற்றுக்கொள் முதல்ல. பிரைஸ் தி லார்ட். ஐ ஆக்செப்ட் இன் யுவர் நேம் ஜீசஸ். உன் நாமத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே. முதலில் அதை வருவதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். கடவுள் தந்ததுங்கிற உணர்வு உனக்கு உண்டாகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக பொறுமைங்கிற பரிசுத்தாவியின் கனி உனக்கு கடவுள் கொடுப்பார். பரிசுத்தாவியோடு நிறைவு உனக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நம்ம சொன்னது என்ன விஷயம்? அமைதியோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் புலம்பாமல் இருக்க முடியும். அமைதியாக இருப்பது எப்படி? சங்கீர்த்தனம் 37:7, கடவுளை விட்டு விலகக்கூடாது. அதேபோல் சீராக்கு 2வது அதிகாரம் 3:4, பிடித்து கொள்ளணும், விட்டு போகக்கூடாது. அப்படின்னா ஜபிக்கணும் அந்த நேரத்தில். மூணாவது என்ன? அன்பில் நிறையணும். அன்பு பொறுமையுள்ளது. அன்பில் எப்படி நிறையுது? இயேசு நமக்காக சிலுவையில் மரித்ததை தியானிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று, நீங்கள் ஆப்ஷன் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று டிக் பண்ணிக்கலாம். இத்தனை விஷயம் இதயத்தில் பதித்து கொண்டு ஏதாவது ஒன்றை எடுத்தாலே போதும். இல்லை அடுத்த ஆப்ஷன், இல்லை 3வது ஆப்ஷன். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பாடம் மாதிரி நான் செஞ்சு வைக்கணும். எழுதி வையுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தின் உயர்வு நீங்கள் காணலாம். தடைப்பட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது உயர்வாகி வரும். மரித்த நிலையில் இருக்கிறதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் உயர்ந்து வரும். அன்பு மரித்திருக்கும். கணவன் மனைவிக்குள் தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கலாம், அன்பு மரித்திருக்கலாம். அதெல்லாம் உயர்ந்து வரும். மரிப்பிலிருந்து உயர்வு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். எந்திரிக்கிறது உங்கள் கண்ணால் பார்க்கலாம். அமைதி உயர்த்தெந்திரிக்கும். கடன் வருமானம் எல்லாம் குறைவாக இருக்கும். செல்வம் உயர்த்தெந்திரிக்கும். கடன் எல்லாம் மாறி நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது 3 விஷயம் நம்ம இப்போ தியானித்தோம். இல்லை 4. அடுத்தது ஏற்றுக்கொள்ளுங்கள். எது கிடைத்தாலும் என்ன நிகழ்ந்தாலும், பொறுமை இழப்பதுக்கான நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 4வது, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் செஞ்சால் கடவுள் உங்களுக்கு என்ன கைமாறு செய்வார்? என்ன கைமாறு செய்வார்? திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 10வது வசனம். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 10வது வசனம். மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைப்பிடித்தால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க உலகு அனைத்தின் மீதும் வரவிருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில் சோதனைகள் உண்டாகாது. பிரைஸ் தி லார்ட். சோதனைகள் இந்த உலகத்துக்கு மொத்தம் சோதனை வந்தாலும் உன் குடும்பத்துக்குள் சோதனை இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நீ புலம்பாமல் இருக்கணும்னா பொறுமையோட கடவுள் கூட நிலைத்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போது உன் வாழ்க்கையில் சோதனை இருக்காது. பிரைஸ் தி லார்ட்.